நாடகம் இசையுடன் பாடலும் நாடகம் இசையுடன் பாடலும் எங்களுக்கு இன்ப கலைகளுக்கு எங்களுக்கு இன்ப கலைகளுக்கு இயலிசை நாடகம் 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 இயலிசை நாடகம் இசையுடன் பாடலும் இயலிசை நாடகம் இயலிசை நாடகம் இசையுடன் பாடலும் எங்களுக்கு இன்ப கலைகளுக்கு செயல்முறையும் எங்கள் பெரிய கலைவாணியே செயல்முறையும் எங்கள் செல்விய கலைவாணியே செம்மையுடன் போதும் அம்மையை பணித்திடுவேன் செம்மையுடன் போதும் அம்மையை பணித்திடுவேன் தாயி தமிழை தேவி முதலிடை போன்றிடும் ஆர்வலகோர் பணியை துணி காட்டிவிடும் தாயி தமிழை தேவி கட்டும் புகழும் கொலைவாணி எமிக்க மதி உடனேகளை தேவி கட்டும் புகழும் கலைவாணி எமிக்க மதி உடனேகளை தேவி தாயி தமிழை தேவி ஜெகத்தில் உனது வரத்தை அழைத்து ஜெகத்தில் உனது வரத்தை மிகுந்த கலைக்கு பலத்தை வகுக்கும் தாயி தமிழை தேவி கரிமலம் அழகிய போதும் துணி உருவி தாயி தமிழ் பலை அப்பா பேரன்படை பெரியவர்களே, இங்கு கூடியிருக்கும் விவசாய மக்களே, எனது அன்புக்குரிய நண்பர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியான அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான்.
எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கிறான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் வாழுகிறான். அந்த இறைவன் வாழுகிறான். அந்த இறைவன் வாழுகிறான். கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, ஒரு நீதி நேர்மையில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான். அதை போதித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமை கண்டவன் கொள்கையில்தான், அதை கோவித்து தடுத்தவன் கண்ணை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் புண்ணை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் புண்ணை இழந்தான். இன்று எல்லோருக்கும் நல்லவன் கண்ணை இழந்தான். இன்று எல்லோருக்கும் நல்லவன் கண்ணை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. படுக்கையை செய்தவன் புத்திசாலி, அதை தடுத்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மை சொல்பவன் சரியானவன். உண்மை சொல்பவன் சரியானவன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இந்த இடத்திற்கு வந்தவுடனே சோ என்ற நாதம் கேட்கும் சொன்னார் நாரதர். ஆனா இங்க வந்து எந்த சத்தமும் கிடையாது. அதனால ஒரு சோவும் காணோம். இனிமையான கானம். முருகா, அந்த இடத்துக்கு சென்றவுடனே ஒரு இனிமையான கானம் கேட்டது. அந்த கானமாகப்பட்டது என்னுடைய வீணை நாதத்தை அப்படியே நிறுத்தி விட்டதுன்னு சொன்னார். என்ன நாரதரே, தங்களுடைய வீணை நாதத்துக்கு மேல் ஒரு குரல் உண்டா இந்த பூலோகத்தில் என்று கேட்டேன். முருகா, தாங்களே சென்று அந்த குரலை நேரடியாக கேட்டு பாருங்கள், தங்களுக்கே புரியும் என்று சொன்னார். ஆனா இங்க வந்து பார்த்தா எந்த குரலும் இல்லையே. உண்மைதான், நாரதர் சொன்னது உண்மைதான். அடாடா, என்ன இனிமையான குரல். ஆளோலும் இன்று குரல் காட்டி இந்த அருங்குணத்தே சேலோடு கண்ணை திணை மீது வைத்திருந்த சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழம்போல் தித்திக்கும் பழுதில்லையே. ஏ ஒரு பொன்மானை நான் காண தகதிமிதோம், ஒரு அம்மானை நான் காண தகதிமிதோம். சலங்கை தாய் ஒருவாறு சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில்
அவர்கள் இனிமையான ஒரு கானத்தை சோ என்று அழைக்கிறார். ஆனா அப்படி பார்த்துட்டே இருக்கான், தேவதை மாதிரி இருக்கான். என்ன அழகு! தேவதை போலொரு பெண் எங்கு வந்தது நம்பி, என்னை நம்பி தம்பி துணங்கை களம் கட்டிட வந்தாள் தம்பி, தங்க தம்பி தேவதை போல பெண்ணிங்கு வந்தது நம்பி, என்னை நம்பி தம்பி துணங்கை களம் கட்டிட வந்தாள் தம்பி, தங்க தம்பி. தேவதை போல பெண்ணிங்கு வந்தது நம்பி, என்னை நம்பி நம்மை துணங்கை களம் பற்றிட வந்தாள் தம்பி, தங்க தம்பி. சீதாவை பிரித்தது மாண்டான் புள்ளி மாண்டான், சீதாவை பிரித்தது மாண்டான் புள்ளி மாண்டான், சோதாக சேர்த்தது மாண்டான் அணு மாண்டான், நாங்கள் அணு மாண்டை பாடவழிக்கே கல்யாணமே போகுந்தான். தேவதை போல பெண்ணிங்கு வந்தது நம்பி, என்னை நம்பி நம்மை துணங்கை களம் கட்டிட வந்தாள் தம்பி, தங்க தம்பி. பாய் போலவும் தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, என்னை நம்பி நம்மை துணங்கை களம் கட்டிட வந்தாள் தம்பி, தங்க தம்பி. அன்னமும் நன்றனையும் பெற்று ஆனந்த சுவர்க்க மத்திய பாதாளம்னு சொல்லக்கூடிய ஈரையில் உலகத்திலும் நான் இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்ததே கிடையாது. என்ன அழகு, என்ன அழகு! என்னிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது, கொடுத்தாள் முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது கொடுத்தாள், முக்கணியும் சக்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள், முக்கணியும் சக்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள்.
என்னிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என்னிரண்டு 16 வயது காதலையும் மறந்தாள் காலடங்க நடையிலையும் காதலையும் மறந்தாள் காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள் காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள் என்னிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என்னிரண்டு 16 வயது துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோ என்னிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என்னிரண்டு 16 வயது வானில் முழுமதியை கண்டேன் வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் வானம் முழுமதியை போலே மங்கை இவள் வதனம் கண்டேன் ஓ வானில் முழுமதியை கண்டேன் வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் வானம் முழுமதியை போலே மங்கை இவள் வதனம் கண்டேன் ஓ கோவை பழம் இறக்கை போலே கோதையவள் உலக்கை கண்டேன் கோவை பழம் இறக்கை போலே கோதையவள் உலக்கை கண்டேன் வானில் முழுமதியை கண்டேன் வளத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் முதல் மதியை போலே மங்கையவள் வதனம் கண்டேன் வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் யாரோ ஒருவர் வலிமை காவலுக்கு இருக்கிறார் அவரை சந்தித்து விட்டு பிறகு உள்ளே சென்று அந்த வழியை கடிமணம் காட்சி கொடுப்போம் போகுது வருவது வேகமாய் வருவான் எங்க போகுது என்ன போகுது எதுல போகுது எப்படி போகுது
போகுது இன்னே ஆள் மேல அடிச்சிருவா போகுது. என்னது மான் போகுது, அதோ போகுது, அண்டா போகுது, காட்டுக்குள்ள போகுது. எங்க போகுது காட்டுக்குள்ளதான். மானுங்க வல்லங்க மானுங்க தான் வந்துச்சு. மானுங்க வல்லங்கல்ல எப்படி வரலன்ற? நான் தான் காவல் பாத்துருக்கல. நான் தான் மானை துரத்தி வந்துருக்கேன்ல. மான் எங்க பாத்தீங்க? மானை வெள்ளிமலையில பார்த்தேன். வெள்ளிமலை பார்த்தா அங்கேயே பிடிச்சிருந்தேன். அங்கனையே பிடிச்சிருக்கலாம். ஓடி வந்துருச்சு. என்ன பண்றது? ஓடி வந்துச்சா? ஓடாம இருந்தா பிடிச்சிருப்பேன். ஆனா என்னை பார்த்தவொன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி, ஓடுற மானை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்ன்றக்காக மானோட நானோட மானோட இருவருமே ஓடி வந்தோம். ஓடி வந்து உள்ள பிடிக்கலாம் போது நீங்க வந்து தடுத்துட்டீங்க. இல்லங்க, மான் வேகத்துக்கு மனுஷன் போக முடியுமா? ஏன் போக முடியாது? முடியுமா? மனம் இருந்தால் போலாம். அப்படி சொல்லுங்க. அதுலயும் ஆகும். அதுலயும் இந்த மாதிரி வேகத்துக்கு இந்த மாதிரி வேகத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி அவ்வளவு மெதுவா போகுமா? ஆமா, இதுக்கெல்லாம் ஓட தெரியாது. பரபர பண்ண ஓட தெரியாது. ஆள் கட்டா மெதுவாத்தான் போகுது. இதெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அதனால ரொம்ப ஓட தேவையில்லை. இப்ப நான் பிடிச்சிருப்பேன், நீங்க தடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். சரி சரி. நீங்க யாரு? நானா வீரதேவ. வீரதேவ இருக்கட்டா. ஆமா. உங்க பேரை கேட்கல நானு. நீங்க இங்க என்ன செய்றீங்க? காவல் வாட்டுங்க. எடுக்கா என்னை தடுத்து நிறுத்துறீங்க? காவல் வாட்டுருக்கா. இங்க வந்து நீங்க வந்து தேவைலாம் வந்தா விட்டுருவாங்க. ஓஹோ, காவல் பாக்குறீங்களா? ஆமா. காவல்ல எத்தனையோ காவல் முறை இருக்கு. ஆமா. நீங்க என்ன காவல்? நாங்க திரைக்காவல். திணைக்காவல். நான் கூட அந்த காவலர் நினைச்சேன். அந்த காவலுக்கு போற நானும் இல்ல. அதான் திணைக்காவல். ஆமா, இல்ல பிரதமர் காவலுக்குலாம் போவேன். சரி, திணைக்காவல். திணைக்காடு எங்க இருக்கு? தெரியுமா? திணைக்காடு அங்க இருக்கு. திணைக்காடு அங்க இருக்கு. திணைக்காடு காவல் பாக்க சொல்லிட்டு இங்க இருந்தா எப்படியா? இல்லங்க, திணைக்காடு காவல்லாம் பெண்கள். ஓஹோ, அந்த பெண்களுக்கு காவல் நாங்கள். ஓ, அப்ப நீ பொட்டையை கேக்குற. பொட்டையை கேக்குற. பொட்டையை கேட்கறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம்யா. ஐயோ, எத்தனை ஒரு காவலை கூட பாத்திரலாம். ஒரு பெண்ணுடைய காவலை பார்க்கவே முடியாது. நீ பாத்திருக்கிய பொம்பளை காவலு? இல்லப்பா, நான் பார்த்ததில்ல. பெரிய சிரமமா. இனிமே நீங்க உங்க வந்துட்டல. ஆமா. அப்போ ஒன்று சேர்ந்துட்டா எல்லாம் பழகணும். அப்ப பெண்களுக்கு நீங்க காவல். ஆமா. பெண்களுக்கு நீங்க காவல். ஆமா. அப்படி இருக்கும்போது நீங்க மான பார்க்கல. மான பார்க்கல. உண்மைதான், நீங்க பார்த்திருக்க முடியாது. ஏன்னா திணைக்காடு திணையை வந்து பெண்கள் காவல் பாக்குறாங்க. ஆமா. கவனம் எல்லாம் அங்க இருக்கும். நீங்க வந்து பெண்களை காவல் பாக்குறீங்க. ஆமா. அப்ப கவனம் எல்லாம் உங்களுக்கு பெண்கள் மேலதான் இருக்கும். அப்படி பெண்கள் மேல உங்களுக்கு கவனம் இருந்ததுன்னா என்னுடைய மான் வந்ததை நீங்க பார்த்திருக்க முடியாது. பொம்பளை மேல கவனம் உள்ளவே வேற எந்த கவனமும் இருக்காது. எப்படியா இருக்காதுங்க? ஒரு பொம்பளை மேல நம்ம கவனத்தை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சரி, அவனுக்கு கவனம் வேற எங்கேயும் போகாது. அதைத்தான் நானும் சொன்னேன். அதேதான் பார்த்துருப்பேன். அதைத்தான் நானும் சொன்னேன். அதவே நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது என் மானுல நீங்க பார்க்கல. நான் மானதான் நீங்க இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ஓ இல்லையா, நீ வரல, உள்ள போற வெளியே போறன்ட்டு போறதா இங்கிட்டு போங்க. அங்கடி எங்கடியா போக முடியும்? நீ எந்த வழியா வந்தா அந்த வழியா போ. மான் இங்க இருக்கும்போது நான் எப்படி அங்க போல? மானை பிடிச்சிருக்கேன்னா அப்புறம் அந்த வழி வந்த வழியே போயிடும். இங்க பாருங்க, உங்க மான் இங்க வரல சொல்ல கேளுங்க. காலகத்தாவே ஐயோ எனக்கு எவ்வளவோ வேலை இருக்குது பாருங்க. நீங்க வேணா மானை பார்க்கலன்னு சொல்லுங்க, ஆனா என் மான் இங்க வரலன்னு சொல்லாதீங்க. சரி, எங்க மான பாதிய? அதோ வெள்ளிமலை. வெள்ளிமலை. வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். உங்க பேர் என்ன? என் பேர் கந்தவேடன். உங்க அப்பா பேரு? சிவவேடன். அம்மா பேரு? சடச்சி. அடச்சி. என்ன காலகத்தால வந்து சீண்டு. எங்க அம்மாவுக்கு பல பேர் உண்டு. காளி, நீலி, திரிசூலி, பைங்கிரி, சடச்சி, இப்படி பல பேர் உண்டு. அதெல்லாம் நாங்க செல்லமா சடச்சின்னு தான் கூப்பிடுவோம். அப்படியா? எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஒரே பேரு தான். ஒரே பேர். ஆமா. சரி, எங்க அப்பாவுக்கு பேரு நம்பி, எங்க அம்மா பேரு நங்கை மௌனி. அடடே, அப்படின்னா உங்க கூட பிறந்த அன்னைமார்கள் 7 பேர் இருப்பாங்களே. 7 பேர் கைய. ஆனா நீ எத்தனாவது ஆளு? அத வந்து முத பிறந்த அந்த. அப்படியா? ஆமா. மூத்தவனா? மூத்தவனே நீதானா? அப்பனா உனக்கு ஒரு தங்கச்சி இருப்பாளே? இருக்காளே. உடன்பிறவா தங்கை. ஆமா. அவர் பேர் வள்ளி தானே? ஆமா. முக்கால ஓடி. என்னையா என்னையா யாரு தெரியாம நீ வாரி நிக்க வச்சு இவ்வளவு நேரமா வெளியே நின்று பேசிட்டு இருக்க? என்ன யாரு? ஏன்னா உன் மாப்பிள்ளைய உன் தங்கச்சி புருஷன். பக்காளி அப்படி சொல்ல வேண்டியதா முதவே? என்னதை சொன்னேன்? அக்கா புண்டரி நீ சொன்னா தானே. அக்கா புண்டரி கள்ளி பக்காளியே அக்கா புண்டரி மரியாதையா பேசியா? என்ன உன் தங்கச்சிக்கு புருஷன் எப்ப இருந்தாலும் நான் விட்டாட்ட நகைச்சின்னு சொல்லி வாங்க போறேன்.
ஆ இன்னைக்கு மாமச்சனுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆ உக்காளி நீ எல்லாம் அடையா காப்பு வாயா அம்மா நீ வந்து மான தேடி வரல அப்புறம் எனக்கு தெரியும் என் தங்கச்சி தான் நீ பார்க்க வந்திருக்க அதுதான் மாப்பிள்ள உண்மை ஏன் மாப்பிள்ள ஆனா இந்த முகரையெல்லாம் மான் பிடிக்க போற முகரையா அப்படி முகரை வச்சு தெரிஞ்சுக்கிறேன் நீ உடைக்கே நடைக்கு போறது கூட நம்ம எல்லாம் ஒத்து வர மாட்டோம் நல்லா பாரு இதெல்லாம் மூஞ்சிக்கு அந்த மூச்சுக்கு மான் தேவையா மான் பிடிக்கிற முகரை மான் பிடிக்கிற முகரையா மானெல்லாம் பிடிக்க வரல மாப்பிள்ள நான் உன் தங்கச்சி தான் தேடி வந்தேன் அப்படியா? கட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் மாப்பிள்ள ஆனா, நீங்க யாருன்னு தெரியாம தான் சும்மா நாச்சு மானு வந்துச்சுன்னு போய் சொல்லிட்டேன் அப்படியா ஆ. சரி பரவாயில்ல நீங்க என்ன செய்றீங்க ஆ. நேரா உள்ள போய் ஆ. உன் தங்கச்சி கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போயிருவீங்க எவ்வளவு காசு தருவீங்க காசா ஆ. என்னையா காசு கேட்குற என் தங்கச்சி கூட்டு கொண்டு கூட விட்டு போறதுக்கு ஓ கூலி கேட்குற அம்மா இன்னைக்கு எல்லாம் கூலி இல்லாத எந்த வேலை செய்யறாங்க சரி ஒரு 50 ரூபா வாங்கிக்க பிரதான் காட்டு வேணா கேட்டு பாரு 5000 ரூபா கேட்கிறேன் 5000 ரூபா கண்ணில் பார்க்கறதுக்கு 5000 ரூபா எடுக்கிறேன் சரி ஆ. 5000 ரூபாய் கேட்கறது சரிதான் ஆ. அந்த 5000 ரூபாய்க்கு தகுந்த பொருள் இருக்குமா அதெல்லாம் இருக்குறியா ஐயோ சும்மா யானை இருக்கு பொருளுக்கு தகுந்த மாதிரியே பணம் கொடுப்பாரு அதைத்தான் சொல்றியா அதை அனுசரிச்சு வாங்கிட்டு போறேன் சரி வெங்காயம் நீங்க மீன் துரத்தி போங்க எது வருதோ எட்டி பிடிங்க நான் எது வந்தாலும் முடிக்கிறாள் நான் நினைச்சேன் இங்க வா. மான் வந்தா மானை பிடி மனசுல என்ன நினைக்கிறேனோ ஆ, என் கண்கள் என்ன பார்த்து ஆசைப்படுதோ ஆ. அதைத்தான் முடிப்பேன் அப்படி சொல்லாத ஆ. அப்படிலாம் சொல்லாத கண்கள் எப்படி? நீ வேணா அப்படி- நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை ஆரம்பிச்ச பத்தி இல்லையா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னா நம்ம நினைக்கிற உங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியுமா ஆனா உண்மை ஆ, எது நடந்தாலும் ஆ. நடக்கிறப்ப கண்டிப்பா நடந்தே ஆகும் நடந்தே ஆகும் நீ யார் இருந்தா நிக்க இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அதெல்லாம் நடக்கல ஆ, அறிவு களஞ்சியம்டா நடப்பது நடக்கும் ஆ, எது நடந்தாலும் நன்றாகவே நடக்கும் நன்மைக்கு தான் நன்மைக்குதான் எது நடந்தாலும் உலகத்துல நன்மைக்கு தாப்பா ஆ, அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆ. ஐயோ கஷ்டம் வந்துருச்சே ஆ, அப்படின்னு நினைக்கவே கூடாது ஆ. அந்த கஷ்டம் வந்தாலும் அது ஒரு நன்மைக்கு தான் அதெல்லாம் போயிட்டு போய் மாப்பிள்ள சரி மாப்பிள்ள மாப்பிள்ளைய பார்க்க அங்கிருந்து வந்திருக்கிறியே சரி ஏதாவது யாரை கட்டிங் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா கட்டிங்க ஆ, வந்தா கட்டிங் பண்ணி விடுறேன் மலையேறி வந்தாலும் மச்சன தயவு தேவை வேணும் இல்லையா இருந்து வந்தார மச்சனை பார்க்க போறோம் வந்து ஊத்துறாம தேவை ஏன் அப்படி அலையிற ஆ, மாப்பிள்ள ஆ, கவலைப்படாத மாப்பிள்ள ஆ, காலையில உனக்கு ஆ. கவனிச்சாரு காலில் இப்ப நீ சொல்லி வாப்பா நீ காலில் என்ன கவனிப்பியா என்ன ரொம்ப இருக்கு சரி, இருக்குது ஆ, போ போ ஆ, வந்து போட்டு. எதிரமாய் வருமா எப்படி? மனதிப்பிய குரமான்களே ஒரு மண்டலக்கண்டை உடைகளே மனதிப்பிய குரமான்களே ஒரு மண்டலக்கண்டை உடைகளே மனதிப்பிய கைகடகி சத்தம் வயல சக்கத்தி மனதிப்பிய குரமான்களே ஒரு மண்டலக்கண்டை உடைகளே மான தெரிந்தவர் நம்ம இனத்தவர் நம்ம இடத்தவரா ஆ. யார் வந்த வேடரே யார் பிரதன் தேடுவார் யார் வந்த வேடரே யார் பிரதன் தேடுவார் நின்னமானது கண்ண கையிட நின்னமானது கண்ண கையிட ஐயா மச்சா மன்னாரு அப்பா என்ன சொன்னாரே ஐயோ மச்சான் பண்ணாரு இது பேர் என்ன சொன்னாரு வாங்க மச்சா வாங்க இந்த வழியை பார்த்து போங்க ஏய், நீ பிடிக்கிறது மான்யா நீ பிடிக்கிறது மான் மானலடா நாய் ஆ? நாய்க்கு மானுக்கு வித்தியாசம் தெரியாது என்ன நீங்க எல்லாம் இல்ல ஏய், அது பைரவர் ஆமா பைரவரை பழிக்க கூடாது ஆ, பைரவரை கும்பிட்டோம்னா ஆ. நமக்கு மேலும் மேலும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் போ சாமி போடா நம்மளை பார்க்க வந்திருக்காரு போடா ஐயோ மச்சான் வந்தாரு இப்ப என்ன சொன்னாரு
என்ன நாய் மாதிரி பார், அவர் யார் தெரியுமா? ஏய், இது கூட ஆளுங்கலாம் என்ன ஐயா அவர் யார் தெரியுமா? அவங்களாம் என்ன கேக்குறாங்க? மானமே போகுதுல முஸ்தா பையல. அட போயிட்டு போய் விடு. கூடி அருவி கொட்டுதே அடி உண்மையில, அது தேடி உசுர முட்டுதே அடி தன்னால. பல கோடி விளக்காக ஒளியா வந்தவளே, பல நூறு எடை போட்டு துணையா கண்டவளே. கண்ண மூடி கண்ட கனவு, பல பின்பம் தாண்டி வந்த உறவு. கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. டிவி முடிச்சு சிங்காரிச்சு செவந்தெழுத்தையில் பொட்டு வச்சு அவள் தீர மாப்பிள்ளை அழகை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அள்ளி பருகிய கன்னி பெண்ணே, கன்னி பெண்ணே போய் போடு. சீவி முடிச்சு சிங்காரிச்சு, சீவி முடிச்சு சிங்காரிச்சு சிவந்தெழுத்தையில் பொட்டு வச்சு அவள் தீர மாப்பிள்ளை அழகை அள்ளி பருகிய கன்னி பெண்ணே, கன்னி பெண்ணே போய். பார்வையாளை கண்ணி போட்டியா, பக்குவமாயி மனசை கிள்ளி போட்டியா. பார்வையாளை கண்ணி போட்டியா, பக்குவமாயி மனசை கிள்ளி போட்டியா. பயமும் வெட்கமும் தள்ளி போட்டியா, பயமும் வெட்கமும் தள்ளி போட்டியா. உன் பல்ல காட்டிய மனசை கிள்ளி போட்டியா. சீவி 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 முடிச்சு சிங்காரிச்சு அள்ளி தருகிற கண்ணி பெண்ணு. அஞ்சலும் வந்த கடலி ராணி, இந்த அழகரும் நீ பேர போரணி. அஞ்சலும் வந்த கடலி ராணி, இந்த அழகரும் நீ பேர போரணி. சத்தியமா சொல்லுறத கொஞ்சம் கவனி, சத்தியமா சொல்லுறத கொஞ்சம் கவனி. கொஞ்ச காலத்திலே கொஞ்சம் வேணும் குழந்தையை நீ. செய்தி 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 முடிச்சு அவள் மீது மாப்பிள்ளை அழகை அள்ளி பருகிய கண்ணி பெண்ணே, கண்ணி பெண்ணே. மாப்பிள, இது ஏன் ஆளு மாப்பிள? ஓலா என்ன ஆளாகிறா? உன்னுடைய ஆளா? ஆளியா? அப்ப ஏழு இல்லையா? ஓ ஆளு உள்ள இருந்து வருவியா? எங்க அண்ணனா நொண்ணே. தங்கச்சி ஏங்க போயாச்சு. சொல்ல ரொம்ப நாள் சேர்ந்துருக்கோம். ஆ. ஆ? அண்ணா, நீ செய்யறது மாதிரி கூட இந்த கம்யூனிட்டி பையனை வச்சிருக்க மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான். ஆமாண்ணா, இவனா? அழுதா உடனே எனக்கு ஐஸ் வாங்கி கொடுப்ப, ஆ. நான் சத்திட்டே போவேன். சின்ன பிள்ளைல எல்லாம் எங்க அண்ணன் அதிகா பிடிச்சிட்டு தான் போவேன். சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அண்ணன் கையை பிடிச்சிட்டு தான் போவேன். அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் என்னை அவ்வளவு பாசமா வச்சிருந்தாரு. தங்கச்சி வள்ளி, தங்கச்சி வள்ளி. வந்தாங்க
நீங்க 2 பேருமே தூங்காமே உட்காந்துங்க. நீங்க எந்திரிச்சு கிளம்பிட்டீங்க. நீங்க எப்போ போக போறீங்க? நேரம் ஆயிடுச்சு. ஓடுது சாணி ஓட. ஏமா ஆமாம்மா அண்ணே ஏன்னா கூப்பிட்டீங்க? அம்மா நம்ம இடத்துக்கு ஒரு மானை தேடி வந்திருக்கின்றா. சரி மானிக வரலன்னு சொன்னேன். இங்கதான் உள்ள வந்திருக்கு. இடத்துக்கு தலைவியா இருக்கே தங்கச்சி வள்ளின்னு சொன்னேன். அவங்கள கூப்பிடுங்க. நான் கேட்டு பிடிச்சிக்கன்னு இருக்காரு. தெரிய வந்திருக்காரு. ஆமா ம் ஆமா. மாலை தேடியா இங்க வந்தாரு? மான் இங்கதான் விட்டாராம உள்ள. ஆமா மாலை பாத்தியா? நான் எங்க இவ்வளவு பார்க்க நேரம் மாத்திரம் மானுகளை பாக்குறது. பாக்கலையா? நான் இங்கதான் மானை விட்டேன். நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? இல்லாம நாங்க 2 பேரும் உள்ளங்க பிணைஞ்சுக்கிட்டு இருந்தா. என்ன பிணைஞ்சீங்க? தேவனு கயமாவு. அது செய்ய வேலையெல்லாம் தெரியத்தானே இருக்கிறேன். இல்ல அதெல்லாம் செய்யத்தாம இருப்போம். ஆமா பிணையறதெல்லாம் கணக்கா பிணைவோம். அப்ப எப்போ பாக்கி விடாம நீ பாக்கல? ஆமா நானும் பாக்கல. என்ன சொல்லலாம்? மானை பாக்கன்னு சொல்லிட்டு போயிரு. அவட போயிடுவாரு. மாலை பாக்கல சொன்னா போயிடுவாரா? அதே வார்த்தையை நீ சொல்ல வேண்டியதானே? சொன்னமா அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி சரி வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும், உபசரிக்கணும். ஆமா ஆமா கொடுப்பு. ஏன்னா மரியாதை தலைவாசல் மரியாதைன்னு சொல்லியிருப்பாங்க. வந்தவங்களை முதல்ல மரியாதை கொடுக்கணும், மதிக்கணும். வாருங்கள் வேண்டுவரே வணக்கத்துக்குரியவரே வந்தவரை வாழ வைக்கும் தொண்டரமட்ட அரசரே பாட்டுக்கு பாவலரே நாவலரே தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் என்பதை விவரமாக விளக்கமாக பட்டு கைப்பிலே முத்துக்கூட்டம் மாதிரி வந்த விவரத்தை சற்றென்று எடுத்து விளம்பி விட்டால் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, இந்த இருக்கிற 4 பேருக்கு நல்லது. வாருங்கள் வேடு வேடு கூப்பிட்டு கபார கட்டி பிடிச்சி ஏறுறது இல்லையா? என்ன எல்லாம் நான் கூப்பிட்டுதான் நான் எப்படி போயிருப்பேன் தெரியுமா? நீடு சிவனேன்னு எனக்கு என்ன நிக்கிற எப்படியே? வாருங்கள் வேடுவரே, வாயா வேடுவரே அப்படின்னா போய் கட்டி பிடிச்சிடலாம். வாருங்கள் வேடுவரேன்னா எவ்வளவு மரியாதை. அதுக்கு நம்ம அந்த மரியாதைக்காக நம்ம அப்படி சொல்லாத. பொம்பளை கூப்பிட்டோன்னா நம்ம போயிடணும். உண்மைதான். பொம்பளை கூப்பிடாம போனாக்க உதவாயிட்டு வருவோம். நீ சொல்றது ஒரு வாஸ்தவம் தான். பொம்பளை கூப்பிட்டோன்னு போயிடணும் தான். எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் போகக்கூடாது. இல்லங்க இவர் இப்படிதாங்க. ஆமா பசங்க பிச்சைக்காரி கூப்பிட்டா கூட போயிடுவோம். எதையும் ஒரு கணக்கு இல்லையா? அதனால என்ன இருக்குது? கணக்கு இருக்கு. போயிட்டு போகிற 5 நிமிஷம் யாரு கூப்பிட்டா போகணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி கூப்பிட்டு ஆளுங்க போட்டா கூப்பிட்டு போட்டு. சரி 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 சரிங்க. இதே தங்கச்சி பார்த்துக்குங்க. சரி பார்த்து நல்லா பிடிச்சிக்கங்க. மானே சரி பிடிச்சிக்கங்க. நல்லா பிடிச்சி என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆமா உள்ள வேலை இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்யணும் செஞ்சுக்கிறேன். தங்கச்சி சொல்லிட்டோமா? ஏன்னா நீங்க போங்க நான் பிடிச்சிக்கிறேன் பண்ணிட்டாரு. நான் போறேன். நாங்க போய் அங்கே உள்ளே பிடிக்கிறா. நீங்க வெளியில பிடிக்க இல்லம்மா. மானை பிடிக்க வந்திருக்காருமா. அவருக்கு ஏதாவது பதில் சொல்லி அனுப்புமா. அப்பா அப்பா எல்லாம் தேவையை பூரா கொடுத்துரும். எல்லாம் போச்சு. என மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வெளிநாட்டினை குஞ்சி நாடியின் கிழவி நான் உடத்தை நாடி வந்தவுடன் என்னை பார்த்து நீ எல்லோரும் ஆடி பாடி வரவேற்பளித்தது மிக மிக உயர்ந்தது. இருந்தாலும் நான் எதற்காக வந்தேன் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். மதவு தெரியுதுவா? பெரிய மலை, அதற்கு பேர் வெள்ளிமலைன்னு சொல்வார்கள். அந்த மலையில் இருந்து இன்று நான் காலையில் வேட்டைக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். வரும் வழியில் ஒரு மான் கூட்டங்களை பார்த்தேன். அந்த கூட்டத்தில் இந்த அழகான புள்ளிமானை கண்டேன். இந்த மானை கண்டவனை பிடிக்கலாம் என்று ஆசைப்பட்டேன். மான் அருகில் சென்றேன். மான் என்னை பார்த்து ஓரம்பித்தது. இந்த மானோட மானோட இருவருமே ஓடி வந்த மான் நேராக உங்கள் கிடைப்பிடத்தில் நுழைந்து கொண்டது. பிடிக்க முயன்றேன். உங்களை அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். என்னுடைய மான் உள்ளே சென்று விட்டது. உங்களை பிடித்தார்கள் என்று உங்களுடைய மான் இங்கே வரவில்லை, நாங்கள் பார்க்கவில்லை. இருந்தாலும் உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய இனத்தை போல் தெரிகிறது. ஆகினாலே நாங்கள் இருவரும் மானை பார்க்காவிட்டாலும் உள்ளே என் தங்கை தலைவி இருக்கிறார்கள். அவர்களை கேட்டுப்பார்கள். அவர்கள் ஒருவேளை மானை பார்த்தது தந்தால் வாங்கி செல்லுங்கள், இல்லை என்றால் வந்த வழியை திரும்பி செல்லுங்கள் சொல்லிவிட்டார். ஆகையினாலே இவருடைய மான் எப்படி வந்து சொல்லுகிறேன் கவனமாக சொல்லுங்கள். வெள்ளிமலை உரத்தில் நானும் புள்ளி மானை பார்த்தேன் அம்மா.
புள்ளிமானை பட்டமுடன் பிடிக்க நானும் வந்தேனம்மா, இதை பிடிக்க நானும் வந்தேனம்மா. ஆசை வைத்தேன் மழைப்பிலை நானும் அடைய வந்தேன் நானும் வல்ல நான். ஆசை வைத்தேன் மழைப்பிலை நானும் அடைய வந்தேன் நானும் வல்ல. அடைய வந்த மாணவிக்கே அடைக்கலம் தான் புகுந்ததம்மா, இங்கே அடைக்கலம் தான் புகுந்ததம்மா. வலையை போட்டு காத்திருந்தேன் மானும் வலையை மீறி வந்ததம்மா, இது வலையை மீறி வந்ததம்மா. வலையை மீறி வந்தமானோ வனத்துக்குள்ளே இருக்குதம்மா, இதை வனத்துக்குள்ளே இருக்குதம்மா. வெள்ளி மாலை உலகில் நானும் வெள்ளி மாலை பார்த்தேனம்மா. ஓடி விதமான உள்ளே இருக்கிறது. தாங்கள் தயவு கொண்டு என்னுடைய பேச்சை நம்பி தாங்கள் தங்களுடைய காட்டுக்குள் சென்று நன்றாக பார்த்து என்னுடைய மானை தங்களுடைய திருக்கரங்களால் பிடித்து கொண்டு வந்தால் உங்களுக்கு கோடி நமஸ்காரம் சொல்லிவிட்டு என்னுடைய இருப்பிடம் செல்லுவேனம்மா. கண்ணால பார்த்ததும் போய் காதலை கேட்பதும் போய் தீரை விசாரிக்கிறது மெய்யும் சொல்லியிருக்காங்க வேடுவரை. கண்ணால பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் காதலை கேட்பது ஒரு பக்கம் தேரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிமலையிலேருந்து மானை பார்த்தீங்க, வேலிமலைக்கு மானை வந்ததுன்னு சொன்னீங்க. மானை பிடிக்க போக மானோட நானோட மானத்தோட தொடங்கிய மானை பிடிக்க போகும் இடத்தில் வந்து தாங்களுடைய திருச்சூழக்கில் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையாக பேசுறீங்க. மான திருச்சூழக்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ரொம்ப பெருந்தன்மையா மான் இங்கே தான் இருக்குது, பிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறீங்க. மானை பிடிப்பதுக்கு ஏன்னா பிடித்தா திணைச்சோலைக்கெல்லாம் மான் வந்ததுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மற்றொரு மிருகங்களாக இருந்தால் கூட திணைச்சோலைக்கில் வரலாம். ஆனால் திணைச்சோலைக்கில் வந்து மான் வந்துன்னு சொன்னோன்னா அதில் ஒரு சந்தேகம் எனக்கு. என்ன காரணம் அப்படின்னா, திணை என்பது பயிர் வகை. பயிர் வகையில் வந்து அதிகமான சுவை உள்ளது வந்து திணைப்பயிர் தான் சொல்லுவாங்க. அதனால நீங்கள் வந்து மானை தெளி வந்திருக்கிறீங்க. மானுன்னா மானுடைய உடம்பு வந்து ரொம்ப மெல்லியமான ஒரு மிதமான ஒரு இதமான மெல்லியமான தோல். அப்படி இருக்கும் பொழுது இந்த தூசு இந்த சுளைகள் இதெல்லாம் அதுக்கு பிடிக்காது, வராது, அந்த இடத்துக்கு வராது. அப்படி இருக்கிறதுனால தாங்களுடைய மான் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் மானை பார்த்துருக்கிறீங்க, மானை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க, மானை கைக்கு தப்பி ஓடி வந்திருக்கு. இருக்கட்டும் அது மாதிரி. ஏன்னா இப்படித்தான் என்ன பண்ணாலும் ஒரு சின்ன கதைப்பா என்ன சொல்லுமா. ஆமாம், ராமநாத பாவலரும் மாம்பழ கவியரும் மாம்பழ கவியரும் 2 பேரும் நண்பராக இருந்திருக்கிறாங்க. அவர்களாம் கவியர்கள்னா இந்த புலவர்கள் கவியர்கள் அது சொல்லுவாங்கல்ல. அப்போ சொன்ன உடனே என்னன்னா எல்லாம் இருந்தாலும் 2 பேரும் எங்கே போனாலும் வருவாங்களாம் போவாங்களாம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரா, மாம்பழ கவியர் இருக்கிற இடத்துல ஆமாம் இந்த ராமநாத கவியர் போயிருக்காரு. ஆமாம், இப்போ எதார்த்தமாக கூப்பிட அப்படின்னா, அப்போ தம்பி உங்கள் பேர் வந்து செல்வகுமார், சுருக்கமாக நம்ம சொல்ல போனால் செல்வா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அண்ணே உங்கள் பேர் சண்முகா. அவனை வந்து சண்முகம்னு பேர் முழுமையாக இருக்கும், உடனே உட்காந்துருவான். அந்த மாதிரி சில வந்து ஏன்னா அந்த எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் அதிகமான எழுத்து வந்து சுருக்கமாக கூப்பிடுறது வழக்கம். ஆமாம், அப்போ ஒரு நாள் இந்த மாம்பழ கவியர் இருக்கிற இடத்துல ராமநாத கவியர் போயிருக்காரு. போன உடனே யாருன்னு கேட்டுக்காரு. ஏன்னா இந்த மாம்பழ கவியருக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. மாம்பழ கவியர் இருக்கிற இடத்துல ராமநாத கவியர் போயிருக்காரு. யார் அப்படின்னு மாம்பழ கவியர் கேட்டாராம். அதுக்கு ராமநாத பையன் எல்லாரும் என்ன பண்ணுவோம், கூப்பிட்றது ராமநாதா அப்படின்னு கூப்பிடுவோம். அதாவது எழுத்து முறையில் அது எழுத போவையில் ராமநாதன் நம்ம எழுதுவோம். அப்போ வரும்ல, அப்போ இது யாருன்னு மாம்பழ கவியர் கேட்ட உடனே இந்த ராமநாத கவியர் சொன்னாரா ஈ வந்திருக்கு அப்படின்னாராம். சுருக்கம்மா ஈ வந்திருக்கு அப்படின்னாராம். அப்போ வந்து மாம்பழ கவியர் கேட்டாரா ஈக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு ராமநாத கவியர் சொன்னாரா மாம்பழம் இருந்தால் ஈ இருக்கத்தானே வரத்தானே செய்யும் அப்படின்னாராம். மாம்பழம் இருக்கிற இடத்துக்கு ஈ வரத்தானே செய்யும் அப்படின்னாங்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ஏன்னா அந்த எழுத்து வகையில் வந்து இந்த நெடில் குழில்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த மாதிரி இடத்துல சுருக்கத்தோடவும் இருக்கலாம். அதை கொஞ்சம் விரிவுபடுத்த சொன்னோம்னா விளக்கமாக ஆகி போயிடும். அப்படிங்கிறதுக்காக அவர் மாம்பழ கவியர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமாம், அந்த மாதிரி இப்போ நீங்கள் மானை தேடி வந்துருக்கிறீங்க அப்படின்னா, மான் இருக்கிற இடத்த நான் சொல்கிறேன். நம்ம இனத்துக்காரத்தில் நமக்கு இனத்துக்கு ஏன்னா ஒன்று போயிருப்பா. ஆமாம், என்ன உதவி செய்யணும், ஒத்து உழைக்கணும். ஆமாம், ஒத்து உழைக்கணும்.
அது யாரு அந்த விஷயத்துலலாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம், அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத உதவி செய்வோம். மானை தேடி வந்திருக்காரு. மான் இந்த இடத்துல இல்லை, அடுத்த இடத்துல இருக்கலாம். மானை பிடிப்பதற்கு வழி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்லுவோமா? நில்லாதையா உன்னுடைய மானையா எங்களுக்கு தேவையா, உண்மதி என்னை பேசையா, ஓடி தேடி பாறையா. இல்லாதையா இல்லாதையா உன்னுடைய மானையா எங்களுக்கு தேவையா, உண்மதி என்னை பேசையா, ஓடி தேடி பாறையா. இல்லாதையா எனது காவல வீதி ஏதோ வராதையா, உனது வார்த்தைகள் யாவும் சுத்த பொய்கானையா. எனது காவல வீதி ஏதோ வராதையா, உனது வார்த்தைகள் யாவும் சுத்த பொய்கானையா. பொய் சொல்லாதையா, அது சொல்லாதையா, நீ ரொம்ப சொல்லாதையா. பொய் சொல்லாதையா, அது சொல்லாதையா, நீ ரொம்ப சொல்லாதையா. இடமாறி நீ வந்தீரோ, இல்லை என்றே நீ செல்வீரோ. மனசை திறந்து சொன்னேன், நான் இல்லை இல்லாதையா. வேட்டையாடி வந்தார் இவர் ஒரு வீரப்புலி, விளக்கம் 1000 சொன்னால் பேச்சு தூரப்புலி. வேட்டையாடி வந்தார் இவர் ஒரு வீரப்புலி, விளக்கம் 1000 சொன்னால் பேச்சு தூரப்புலி. அடனிக்காதையா எது சொல்லாதையா, நீ கண்டது சொல்லாதையா. அடனிக்காதையா எது சொல்லாதையா, நீ கண்டது சொல்லாதையா. ஒரு மாதிரி இவர் வந்தாரு, இல்லையே நீடு சென்றாரு. உலகோ நம்பாதே இல்லாதையா உன்னுடைய மானையா எங்களுக்கு தேவையா, உண்மதற்கு தேவையா, உன்னை தேடி பாரியா. இல்லாதையா ஐயா வேடுவரே, உங்கள் மானு வரவும் இல்லை, வருதை நாங்கள் பார்த்ததும் இல்லை, வருவதற்கு வேறு வழியும் இல்லை. போயிட்டு வாங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய். நீங்கள் தான் சொன்னீங்க. அது மாதிரி நான் வந்துச்சுங்கிறேன், நீங்கள் வரலாங்கிறீங்க. யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய் அப்படிங்கிறத தீர விசாரித்தா தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி இப்போ நான் வந்துச்சுங்கிறேன். ஐயா வேடுவரே, நீங்கள் மான் தேடி வந்திருக்கீங்க. நீங்கள் வரும்போது நாளில் எங்கள் அண்ணனும் தோழியில் தான் இருந்தாங்க. அவங்களும் பார்க்கலன்ட்டாங்க, நானும் மானை பார்க்கல. நீங்கள் பார்க்கலன்னு சொன்னாலும் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. உள்ளே வாங்க, காட்டுறேன். இருந்தால் பிடிச்சிருங்க, இல்லைன்னா போங்க. இதான் தீர விசாரிப்பது. அதை விட நீங்கள் உள்ளே போய் பார்க்காமல நீங்களாவது உள்ளே போய் பார்த்து மான் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். அதை விட நீங்களும் போய் உள்ளே பார்க்காம என்னையும் உள்ளே கூட்டி காமிக்காம மான் இல்லைன்னா எப்படிங்க? நான் மானை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்தா நிற்கிது மான். உங்கள் காட்டுக்குள்ளே கண்டிப்பாக மான் இங்கே தான் நிற்கிது. அதை விட நீங்கள் இல்லைன்னா நான் எப்படிங்க நம்புறது? இருக்கிற மானை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இங்கே தான் மான் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் பார்க்காம தவறு செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நாணயமுடையவர்கள், நம்பிக்கை உடையவங்க, அடுத்தவங்க பொருள் ஆசைப்படாதவங்க, இருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்லாதவங்க, கேட்டவுடனே கொடுத்துடுவீங்க. ஆனால் என்னுடைய மானை நீங்கள் பார்க்கல, அதனால தான் சொன்னேன். ஆகையினாலே மொத்தமாய் வந்தது உங்கள் காட்டுக்குள்ளே நுழைந்தது, ஆசை கொண்ட மானம்மா, இதன் மேல் ஆசை கொண்ட மானம்மா, இதை பிடித்து நானும் என் மார்பினை அணைக்க வேண்டுமா. ஓட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே நுழைந்தது, ஆசை கொண்ட மானம்மா, இதை பிடித்து நானும் அதை அணைக்க வேண்டுமா.
மொழி பேசுவது நீதியாகாது ஒட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே நுழைந்தது ஒட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே நுழைந்தது வந்தமாடி பிடித்துக்கிற செங்கனையிலோ நீ மாது மொழி பேசுவதும் நீதியும் தானோ வந்தமாடி பிடித்துக்கிற செங்கனையிலோ நீ மாது மொழி பேசுவதும் நீதியும் தானோ இந்த மாதிரி பிடிக்கிறாமனாலும் போவேனோ இந்த மாதிரி பிடிக்கிறாமனாலும் போவேனோ நீ மாது மொழி பேசுவது நீதியும் தானோ ஒட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே நுழைந்தது ஒட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே நுழைந்தது ஒட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே நுழைந்தது ஒட்டமாய் வந்தது காட்டுக்குள்ளே நுழைந்தது இந்த தாங்க மாடு இருக்கு பார்த்து சொல்லுங்க இல்லைன்னா என்னை கூட்டிக் கொண்டு போய் காமிங்க என்ன பண்ணலாம் இப்படி வந்து ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து மன்னராகப்பட்டவங்க வந்து சிம்மாசனத்தில் வந்து அமரணும். இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தாத்தானே நாட்டில் என்ன குறைகள் நடக்குது, மக்கள் என்ன குறை சொல்கிறாங்க, குறை கூடுறாங்கன்னு பார்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, தினந்தோறும் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் கூடி சிம்மாசனத்துக்கு வர்றதுக்காக மன்னர் வருவார்ல. அப்போ என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம நாட்டில் உள்ள மக்கள்லாம் நிறைய அப்படி கும்பலாக இருந்திருக்காங்க. சரி, அவரும் வரணும், அந்த உள்ள சிம்மாசனத்தில் போய் உட்காரணும். உட்காந்துன்னா யாருக்கு என்ன குறை, நாட்டில் என்ன நடந்தது, என்ன தவறு நடந்ததுன்னு அவருக்கு விசாரிச்சாதானே சொல்ல முடியும், அந்த குறைகளை சொல்ல முடியும். இது வந்து என்னன்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னருக்கு, நாட்டுடைய மன்னருக்கு வணக்கம். சரி, அதே மாதிரி ஒரு நாள் வந்தாராம். ஒரு நாள் வரல, நாட்டு மக்கள்லாம் கும்பலாக நல்லா மண்டார் இன்னைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்து நடந்து வந்து சிம்மாசனத்தில் அப்படி ஏறி போகும் பொழுது ஒருத்தர் வேட்டியை பிடிச்சி இழுத்து விட்டானா. ஆமாம், என்ன மன்னர் வேட்டியை பிடிச்சி இழுத்து சும்மா விடுவாங்களா? ஆமாம். உடனே நாட்டு மக்கள் எல்லாரும் விட்றா வெத்துறா வெட்டுறா குத்துறா அடிடா அப்படின்னு ஒருத்தர் ஓடல் எடுக்கிறானா, ஒருத்தர் கடப்பாடை எடுக்கிறானா, ஒருத்தர் கத்தி எடுக்கிறானா, ஒருத்தர் அறுவாடை தூக்குறானா, ஒன்றும் பண்ண முடியலையா? சரி, ஆமாம். கும்பலில் மக்கள் ஆமாம், ஒரு மன்னர் சிம்மாசனத்தை அடி வைக்கிற வேட்டியை பிடிச்சிருக்கா அவனை சும்மா விடலாமா அப்படின்னு விடுவாங்க. அப்போ உடனே எல்லாம் வந்து அவனை அடிக்கிறதுக்கு எல்லாம் கத்தியை கம்பல் தூக்கணும்னு மன்னரே நிறுத்துங்க, அதான் அவனை அடிக்கக்கூடாது. சரி, என்ன ஒரு இனிப்பை வாங்கி அவன் கையில் கொடுங்க பேசுகிற மாதிரி இருப்பான் அப்படின்னாரான். நம்ம என்னடா அது, நம்ம எல்லாம் நாட்டு மக்கள்லாம் வந்து நம்ம உதவி அவருக்கு வந்து மன்னரே அப்படிங்கிறதுக்கு இது பண்ணிக்கிட்டு ஒரு ஆதங்கப்பட்ட மன்னர் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு கீழே இறங்கிட்டாரா. சரி, அவனுக்கு வந்து கையில் ஒரு இனிப்பை கொடுத்தீங்கன்னா அது ஒன்று சரியா போயிடும், நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன், இல்லை உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க உட்காருங்க அப்படி இருக்க வச்சாரா. சரி, அப்போ என்னன்னா அந்த மன்னராக இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து மந்திரி இருப்பார்ல, மந்திரியை கூப்பிட்டு விசாரிச்சாங்களாம். ஆமாம், என்னப்பா அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு. சரி, ஆமாம், நீங்கள் மட்டுக்கு வந்து கத்தி கம்பு அருவா அது இது கூட தூக்கிட்டு வரீல. ஆமாம், வேட்டியை பிடிச்சி விட்டது யாரு தெரியுமா? அந்த வேட்டியை பிடிச்சி விட்டது யாருன்னு முதல்ல விசாரிச்சிங்களா? யாருமா அப்படின்னு வந்து மந்திரிக்கு சொல்லியிருக்காரு. சரி, மக்கள்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. இல்லையே அது யாரு, வேட்டியை பிடிச்சி விட்டது யாரு தெரியுமா? மஞ்சள், அதாவது மன்னருடைய பேரை வேட்டியை பிடிச்சி வச்சிருக்கான். சரி, அப்ப பேரனுக்கு அந்த ஆள் என்ன பண்ணுவாரு, ஏதாவது இனிப்பு வாங்கி கையில கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து சொல்லிட்டு போனாராம். சரி, அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து பேச போனோம் அப்படின்னா ஏதாவது இப்ப வந்து நீங்க மான கொடுத்துட்டோம்னா பிரச்சனை வராது, கொடுக்கலன்னா பிரச்சனை வரும். அந்த நிக்குதுன்னு சொல்லி ஏன் நிக்குன்னு சொல்லி முன்னால நிக்குது எல்லாம் பாக்குறேன், இதெல்லாம் அப்படியே முழுசா இருக்கு. அதனால என்னன்னா மான பிடிப்பதற்கு மற்ற பக்கம் வந்துட்டாரே ஐயாவே. நான் இல்லை இல்லை சொல்லிவிட்டு எடுத்து பேசுறேன், இல்லை இல்லை சொல்லிவிட்டு எடுத்து பேசுறேன். ஆமா ராசாவே, என்னதான் சொல்ல போறேன் உங்க முகமும் சொல்லியாவே. தலையா தலையா நீ கொஞ்ச ஊருக்கு போல வந்தாரு, தலையா தலையா நீ கொஞ்ச ஊருக்கு போல வந்தாரு. ஆத்தமான விட்டு விட்டு பேச போல முடிக்கிறாரு, ஆத்தமான விட்டு விட்டு பேச போல முடிக்கிறாரு. ஆமா ராசாவே, என்னதான் சொல்ல போறேன் உங்க முகமும் சொல்லியாவே. காரக்குடி சந்தையிலே காஞ்சு
சாங் செஞ்சால் அவவாரி இருந்தால் அவனவே இருந்தால் அழிவே இருந்தால் ஓடி போங்க ஏன்னா அந்தரத்துல தலையில தொங்குனா தந்தரத்துல மாங்காய் காய்க்கும்னு சொன்னாங்க. எப்படி அதானே அந்தரத்துல தொங்குனா மந்திரத்துல மாங்காய் காய்க்குமா? அவன் சொல்லுவான் மந்திரம் மந்திரம் என்ன வேணும்னு சொன்னாலும் நம்ம நீங்களும் கேட்டு போகலாம். அதை இவன் அப்படித்தான். அது மாதிரி அவங்க நம்ம கேட்கக்கூடாது. என்ன அந்தரத்தில் பந்தலிட்டு ஆகாயத்தில் தொங்க விட்டு அந்தரத்தில் பந்தலிட்டு ஆகாயத்தில் தொங்க விட்டு அந்த தங்கரபாணிக்கு முன்ன தலையில செப்புறாங்க. தங்கரபாணிக்கு முன்ன தலையில செப்புறாங்க. ஆமாமா சாரி என்னதான் சொல்ல போறீங்களோ சொல்லிவிட்டு எதிர்த்து பேசுறாரு. ஏன்னா என்ன பண்ணாங்க முடிச்சிடலாமா? சொல்லி ஒரு மனிதனுக்கு வந்து முடியாதது எதுவுமே இல்லை. சரி நீங்க தேடி வந்த மானுக்கு அடையாளத்தை சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய காட்டுக்குள்ள எத்தனையோ மான்கள் இருக்கலாம். அத்தனை மானும் என்னுடைய மானாக என்னுடைய மான் இதுதான் என்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அடையாளங்களை சொல்லிவிட்டு போகிறேன். இனிமேல் வந்தா பிடிச்சி வச்சிருங்க. காயாத காணகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே காயாத காணகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே
தேடி வந்தது மானம் இல்லைங்க, உங்களைத்தானே எவ்வளவு வேகமாக மானே மானே மானேன்னு சொன்னேன். தேடி வந்தது ஒன்றைத்தாமா. முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை, தன்னில் முதல்வனுக்கு எனது உள்ளம் ஒரு உரிமை. முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை, தன்னில் முதல்வனுக்கு எனது உள்ளம் ஒரு உரிமை. தன்னில் முதல்வனுக்கு எனது உள்ளம் ஒரு உரிமை. முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை. சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி. சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி. வேலையோடு மாற்றி பேசுவார் பேரெல்லாமல் போத ஏற்றி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி. மங்களம் உண்டாட்டும் வழி உன்னை திருமணம் முடிப்பதற்காகவே வேலனாக வந்தோம் நானே, வேலனாக வந்தோம் நானே. ஆகையினாலே மாலையை மாற்றிட்டு அவங்க அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. ஆமா, அதனால வந்து முதல்ல எனக்கு கொடுத்தானே ஆகணும். பேரன்பு கொண்ட நாடக கலை ரசிக பெருமக்களே, இதுவரை நமது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் தேவகோட்டை நகரில் திருகாப்பூரார் தெருவில் அமைந்துள்ள குடியாத்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஆதி சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக திருவிழா முன்னிட்டு இந்த வள்ளிதிருமணம் என்ற நாடகத்தை மிகச் சிறப்பாக நடத்திய இளைஞர் குணத்தார்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சாத நன்றி செய்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக நல்ல ஒரு வாய்ப்பளித்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருகாப்பூரார் சென்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை என்னார் நாடக அமைப்பாளர் கே செந்தில்குமார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சாத நன்றி செய்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் செந்தில்குமார் எந்த ஒரு நாடகம் ஒப்படைத்தாலும் உங்களுக்கு நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு, எங்கள் நாடகத்துக்காக விடியமறை ஒலி அமைத்து கொடுத்த செலின் ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த ஆப்ரேட் அனைத்து உள்ளத்தார்களுக்கும் எங்களது செந்தில்குமார் நாடக கலை குழுவின் சார்பிலே நெஞ்சாத நன்றியை தெரிந்து கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று நன்றி. வணக்கம் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாடகத்தை விடியமறை யூடியூப் எடுத்து ஒளிபரப்பு கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கலக்கல் மங்கை சென்னை சேர்ந்த போதுமணி அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பில் நெஞ்சாத நன்றியை தெரிந்து கொண்டு மீண்டும் உங்கள் சந்திப்போம் என்று விடைபெறும். நன்றி வணக்கம் வணக்கம் தெரிந்து கொண்டு, நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும், நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊரு செழிக்க வேண்டும் தங்கமே ஊட்ட மழை பெய்ய வேண்டும், கட்டி பெருக வேண்டும் பால்வாடை முக்க வேண்டும், கட்டி பெருக வேண்டும் பால்வாடை முக்க வேண்டும், ஊரெல்லாம் வாழ வேண்டும் தங்கமே மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் ஞான தங்கமே. நாடக தந்தை தமது நகராசால் புகழ் வாழ்வு, நாட்டு மக்கள் வாழ்வு, நாடக கலை வளர்ந்து குருவுக்கெல்லாம் சரணம், குருவுக்கெல்லாம் சரணம், குருவுக்கெல்லாம் சரணம்.